Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8, part 2 la first chapter fraction in disguise. அதில் page number 19ல இருக்க figure it out பார்க்கலாம். 19 to 20 page number 19 to 20ல figure it out ஒரு 12 questions இருக்கு. அதில் first question from page number 19. If a shopkeeper buys a geometry box for rupees 75 and sells it for rupees 110, what is the profit margin with respect to the cost? Okay? ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸை வாங்குறாரு 75 ருபீஸ்க்கு, அதை 110 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அப்போ 75 ருபீஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ், கரெக்ட்? ஸோ நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 75, selling price is rupees 110. ஓகே, ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் தி காஸ்ட் ப்ரைஸ். ஆப்வியஸ்லி இட் இஸ் ப்ராஃபிட். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்னு, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி அது வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் த காஸ்ட் ப்ரைஸ், வி ஹாவ் அ ப்ராஃபிட். Profit is equal to the difference between the two values. So selling price minus cost price, which is 110 minus 75 gives you rupees 35. ஓகே, இங்கே ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவில் கண்டுபிடிக்காம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் தான் நம்ம எப்பயும் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் is equal to, எப்பவுமே பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைட் பை 100%ன்றது தான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஃப்ராக்ஷன் வேணும். அந்த ஃப்ராக்ஷன்றது என்னது? பார்ட் ஆஃப் அ ஹோல், கரெக்ட்? பார்ட் பை த ஹோல் வேல்யூ ஆர் த டோட்டல் வேல்யூ. இங்கே வந்து நம்ம எப்போவுமே டோட்டல் வேல்யூவை வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தான் எடுத்துப்போம், கரெக்டாக? ஸோ பார்ட்டுன்றது என்னது? ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால ப்ராஃபிட்டோட பார்ட்டை தான் நம்ம எழுதுவோம். ஸோ த ஃபார்முலா இஸ் ப்ராஃபிட் by CP into 100%. Okay, so this is the formula to find out the profit percentage. இந்த ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. we know that the percentage value is fraction multiplied by 100%. fractionன்றது part by total, partன்றது இந்த இடத்துல profit, totalன்றது CP. so profit by CP into 100%. இப்போ values substitute பண்ணிக்கலாம். the profit is 35 rupees, CP is 75 rupees into 100%. Okay, so 35 75 fifth table cancel out பண்ணிங்கன்னா 35 7 times, 75 15 times. இப்போ 15 100 fifth table again cancel out பண்ண போகிறேன். so it will be 3 times 15 and then 100, it is 20 times. 7 into 20 140 by 3%. 140 by 3 na 14 வந்து 4 times போகும், 4 3s are 12, remainder 2, 20 6 times போகும், 18, remainder 2 again. இப்போ 6 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும் அது இல்லையா? ஸோ அது மாதிரி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அப்ராக்சிமேட் வேல்யூ எழுதிக்கலாம். இட் இஸ் 46.7%. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் மார்ஜின் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் rupees, sorry, percentageல எழுதுறோம். So profit margin is approximately 46.7%. Clear? Moving on to the next question. Question number 2 in page number 19. I am a carpenter. I make chair. The cost of materials for a chair is rupees 475. அப்படின்னா வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. And I want to have a profit margin of 50%. At what price should I sell the chair? ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 50%, செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். சிபி வந்து சிபி இஸ் rupees 475. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இங்கே வந்து சிபி காஸ்ட் ப்ரைஸுக்கு சிபின்னு எழுதியிருக்கேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு பி பர்சன்டேஜ்னு எழுதியிருக்கேன். ஃபுல்லாக எழுதுறதுனால எழுதிக்கலாம், விச் இஸ் 50%. ஓகே, இப்போ வந்து நம்ம பார் மாடல் டயக்ராம் பார்க்கலாம். பார் மாடல் டயக்ராமில் எப்பயுமே வந்து நம்ம சிபி வேல்யூ தான் வந்து 100%ன்னு எடுத்துப்போம். சப்போஸ் இதுதான் சிபினா திஸ் இஸ் 100%. ஓகேவா? திஸ் இஸ் சிபி, இதுதான் வந்து 100%. ஓகே, சிபியோட வேல்யூ வந்து 475 rupees. ஓகே, இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் என்ன சொல்கிறாங்கன்னா சிபியும் தாண்டி போனால் தான் அது ப்ராஃபிட். ஓகே, இது வந்து 50%.
50% வந்து ப்ராஃபிட். ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்னென்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான், சிபியும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தது தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்னது, சிபியோட 100% ப்ளஸ் ப்ராஃபிட்டோட 50%, இது ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ்பின்றது. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100%. ஃபஸ்ட்டு வந்து சிபி பர்சன்டேஜ்னு எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் சிபி பர்சன்டேஜ் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேயா, ஸோ சிபியை வந்து நம்ம எப்போயுமே 100%ன்னு எடுத்துப்போம். அது மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 50%ன்னு, விச் இஸ் ஈக்குவல் டு 150%. ஓகேயா, 150%ன்றது என்னது, 150% ஆஃப் தி டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ நம்ம எப்போயுமே வந்து சிபியை தான் எடுத்துப்போம். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 150% ஆஃப் சிபி. ஓகே, ஸோ த ஒரிஜினல் வேல்யூ வந்து இங்கே நம்ம சிபி தான் எப்பயும் எடுத்திருப்போம். ஸோ 150% ஆஃப் சிபி விச் இஸ் ஈக்குவல் டு 150/100 இன்ட்டு 475. ஓகே, இப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். 15யும் 10ஐயும் வந்து நம்ம 5th டேபிளில் அடித்தோன்னா 3/2ன்னு வரும். இப்போ 475 இன்ட்டு 3 பண்ணிக்கலாம். 475 இன்ட்டு 3, 3 5s are 15, carry over 1, 3 7s are 21, 22, carry over 2, 3 4s are 12, 13, 14. ஸோ 1425/2ன்னு வருது. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா 14 divided by 2 is 7, 2 divided by 2 is 1, 5 divided by 2 is 2, 2 2s are 4, remainder 1 வரும். ஸோ put a decimal point, add 0, 10 divided by 2 is 5. ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டெசிமல் பிளேசஸ் வந்து 2 டெசிமல் பிளேசஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா we are dealing with money. Okay, so it is SP is rupees 712.50, 712 rupees and 50 paise. Okay, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, at what price should I sell a chair? Okay, the carpenter should sell a chair at rupees 712.50. இது புரியுதா? ஓகே, இதே கொஸ்டின்னு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிபி கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முலாவை. ஸோ சிபி இஸ் கிவன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் கிவன். எஸ்பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, எஸ்பி is equal to 100 plus profit percentage by 100 into CP. Okay, so this is the formula to find out SP when CP and profit percentage is given. CPயும் profit percentageம் கொடுத்துருந்தாங்கன்னா SP கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஓகேவா, பார் மாடல் டயக்ராமை let me erase it. பார் மாடல் டயக்ராம் யூஸ் பண்ணி போடுறது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் நம்ம. இப்போ ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த ஃபார்முலா இஸ் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. டேரெக்டாக வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 50 டிவைடட் பை 100 இன்டூ சிபி வந்து 475. இதுக்கு முன்னாடி போட்டால் அதே வேல்யூ தான் வருது, 150/100 இன்டூ 475. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3/2 which will give you 712.50. ஓகேயா, இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் யூஸிங் ஃபார்முலா. ஃபார்முலா if you want you can take it down. Is that clear? Next question number 3 from page number 19. The total sales of a company also called a revenue. Okay, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இட் இஸ் கால்ட் ரெவென்யூ. த டோட்டல் சேல்ஸ் தே கால் இட் அஸ் ரெவென்யூ வாஸ் 2.5 crores லாஸ்ட் இயர். தே ஹேட் அ ஹெல்தி ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் 25%. வாட் வாஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கம்பெனி லாஸ்ட் இயர்? ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 2 types ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்.
ஓகேயா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட்னா என்னென்னா ஜஸ்ட் ப்ரஷிங் அப். கிராஸ் ப்ராஃபிட்னா என்னென்னா விதவுட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், காஸ்ட் ப்ரைஸ் இல்லாமல் இருக்கிற அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கணக்கில் எடுத்துக்காமல் நம்ம ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. த ப்ராஃபிட் இஸ் ஆன் த சிபி. ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து கிராஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னா என்னென்னா அந்த அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் நெட் ப்ராஃபிட். அது வந்து நெட் ப்ராஃபிட் எப்பயுமே வந்து we will calculate it on the selling price. கரெக்டாக? ஆன் த சேல்ஸ் வேல்யூ. செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, சேல்ஸ் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேயா? அந்த கிளிப், அந்த ஒரு ஸ்னிப் பண்ண ஒரு இதை தான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் calculated based on the revenue. இங்கே வந்து அவங்க ரெவென்யூ தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த சேல்ஸ் அமௌண்ட். when you want to know how much net profitனா the total profit did I make on my overall revenue. ஓவரால் ரெவென்யூவில் நான் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ண அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்டை வந்து எப்பயுமே வந்து எஸ்பியில் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இட் இஸ் கேல்குலேட்டட் பேஸ்ட் ஆன் எஸ்பி. ஓகேயா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினில் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது we will calculate it on சிபி. கரெக்ட்? ஆனால் இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு நெட் ப்ராஃபிட். ஏன் நெட் ப்ராஃபிட்னா டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருக்காங்க. நோவேர் தே ஹவ் கிவன் த செல்லிங் ப்ரைஸ் ஆர் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன? ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது தான் காஸ்ட் ப்ரைஸ். அது இல்லாமல் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் இருக்கும். அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னால் என்னென்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது, கரண்ட் பில்லு, இதை மாதிரி நிறைய அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் சேர்க்காம பண்ணுறது தான் கிராஸ் ப்ராஃபிட். ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணுறாங்க. அதனால தான் they have given the total sales of the company, they have used the term revenue. அதே மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லும் போது they are asking for the total expenditure. கரெக்ட்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா that includes the extra expenditures also included with the cost price. ஓகேயா? ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ்னா அது என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா சிபியும் இன்க்ளூட் ஆகும், அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் இன்க்ளூட் ஆகும், ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட் எடுக்கலை, வி ஆர் டேக்கிங் த நெட் ப்ராஃபிட். இதில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 25% சொல்லியிருக்காங்கன்னா the 25% மீன்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 25% சொல்லியிருக்காங்கன்னா இதிலிருந்து நீங்கள் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா this 25% is on the revenue. 25% is on the revenue. ஓகேயா? 25% ஆன் த ரெவென்யூனா என்ன? 25% ஆஃப் ரெவென்யூன்னு அர்த்தம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற டேர்ம்ஸே வேறு வேறு. ரெவென்யூன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, டோட்டல் சேல்ஸு, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த இடத்துல டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறதுனால யூ ஹாவ் டு ஸ்விட்ச் டு நெட் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் இல்லைன்னு சொல்லலை. ப்ராஃபிட் அப்படின்னா வந்து we are dealing with gross profit தான் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நெட் ப்ராஃபிட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர்? இந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்ற டேர்மையோ காஸ்ட் ப்ரைஸ்ன்ற டேர்மையோ வி ஷுட் நாட் யூஸ் அட் ஆல். ஓகேயா? ஏன்னா வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த டோட்டல் சேல் ஹியர்? டோட்டல் சேல் இஸ் 2.5 crores. ஓகே, rupees. Next, profit percentage. Profit percentage is 25%. ஓகேயா? Next, what was the total expenditure of the company last year? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து நம்ம ப்ராஃபிட் வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் வேல்யூ இஸ், ப்ராஃபிட் இஸ்
25% of the, it is always on the sale value, correct? The revenue, it is always on the revenue. Revenue ன்றது என்னது இந்த இடத்துல total sale. So 25% of total sale, which is equal to 25 by 100 into 2.5. Okay, so 25 by 100 into 2.5. இப்போ 25யும் 2.5யும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 62.5 வரும் rupees, divided by 100. ரெண்டு zeros இருக்கு. So move the decimal point, make 2 jumps. So இங்கே வந்துரும் 0.625 crores வரும். Okay, it is rupees 0.625 crores. இப்போ profit கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Total expenditure கண்டுபிடிக்கணும். The total cost. Total expenditure or the total cost. So total expenditure is equal to the selling price, which is 2.5 minus the profit. இப்போ நான் ஃபார்முலாவே எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. the total sale, இந்த இடத்துல வந்து selling price என்ற term யூஸ் பண்ணக்கூடாது. total sale minus profit. Okay, which is total sale is 2.5 crores minus 0.625 crores, which is equal to, இப்போ calculation வந்து இங்கே போடலாம். 2.5 இருந்து 0.625 நான் subtract பண்ண போகிறேன். So 5, 9 minus 2 is 7, 8, 1.875 crores. Frontல rupees போட்டுக்கோங்க. So the total expenditure is rupees 1.875 crores. Clear? இதே கொஸ்டினை பார் மாடல் டயக்ராமில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கிறது வந்து டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருன்ற டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் செல்லிங் ப்ரைஸோ காஸ்ட் ப்ரைஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் வித் டோட்டல் சேல்ஸ். எவ்ரிதிங் இஸ் த டோட்டல் சேல்ஸ், அதை வச்சு தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் இந்த பார் மாடல் டயக்ராமில் நம்ம வந்து 100% வந்து டோட்டல் சேல்ஸாக எடுத்துக்கிறோம். வென் யூ ஆர் டீலிங் வித் நெட் ப்ராஃபிட், ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் இல்லாமல் நெட் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம டீல் பண்ணுறோன்னா ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த டோட்டல் சேல்ஸை வந்து 100% நம்ம எடுத்துப்போம். ஓகேயா? இப்போ வந்து பார் மாடல் டயக்ராம் வரையலாம். பார் மாடல் டயக்ராமில் 100% இஸ் டோட்டல் சேல்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸுன்ற டேர்மை we are not at all using, we are using the term total sales. ஓகே, ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 100%, அதில் வந்து 25% வந்து ப்ராஃபிட். ஓகே, 25% வந்து ப்ராஃபிட்னா ரிமைனிங் 75%, தட் இஸ் 100% மைனஸ் 25% இஸ் 75%. இந்த 75%ன்றது தான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் எக்ஸ்பென்ஸ். இது புரியுதா? ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த இதில் டோட்டல் சேல்ஸ் தட் இஸ் ரெவென்யூ அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தட் இஸ் காஸ்ட், அதை வச்சு டீல் பண்ணும்போது நம்ம 100% எப்பயுமே வந்து அந்த டோட்டல் சேல்ஸாக தான் நம்ம எடுத்துப்போம். ப்ராஃபிட் வந்து இட் இஸ் கால்குலேட்டட் ஆன் தி டோட்டல் சேல் ஒன்லி. ஓகேயா? வென் யூ ஆர் டீலிங் வித் நெட் ப்ராஃபிட். இப்போ வந்து எழுத வேண்டியதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சேல் வந்து total sale is 2.5 crores. ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25%. இப்போ டைரெக்டாக எப்படி வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறதுனா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ், டோட்டல் காஸ்ட்டோட பர்சன்டேஜ் என்னென்னா பர்சன்டேஜ் சேல், தட் இஸ் டோட்டல் சேல். டோட்டல் சேல்னு எழுதிக்கலாம். ஓகே, பர்சன்டேஜ் டோட்டல் சேல் minus profit percentage, which is 100% minus 25% gives you 75%. அப்போ total expenditure என்ன? Total expenditure is 75% of the total sale. Okay, total expenditure is 75% of the total sale, which is 75 by 100 into 2.5 crores. Okay, ஸோ 75ஐயும்
100ஐயும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா we will get 3/4. okay, so 3 into 2.5, 3 5s are 15, carry over 1, 3 2s are 6, 7.5/4, which is equal to 1 times 32, 8 times, so remaining 330, 7 times 20, 5 times, so it is 8.75 crores. okay, 7.5 divided by 4 is 1.875, and then we have crores, so the total expenditure is 1.875 crores. இதே வேல்யூ தான் வருது. ஓகேவா? இதை வந்து இந்த கொஸ்டின் வந்து இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நெட் ப்ராஃபிட்டை வச்சு வருது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நார்மலாக அவங்க வந்து செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதை மாதிரி டோட்டல் சேல் அப்படின்றது வந்து ஒரு கீவேர்டுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். டோட்டல் சேல், ரெவென்யூ, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்தால் மட்டும், ஐ ரிப்பீட் அகெயின், அப்படி வந்தால் மட்டும் டோட்டல் சேலு, ரெவென்யூ, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்தால் மட்டும் யூ ஹாவ் டு calculate the profit on the total sales. okay, you should never use the term the selling price or the cost price when you are dealing with the total sales revenue or the total expenditure. Am I clear? Moving on to question number 4. Question number 4 from page number 19. A clothing shop offers a 25% discount on all shirts. If the original price of a shirt is rupees 300, how much will Anwar have to pay to buy this shirt? okay, இது வந்து related to marked price discount அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு. ஓகே, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரஷிங் அப். இப்போ வந்து ஒரு ஷாப் ஓனர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ப்ராடக்ட், இங்கே வந்து கிளாதிங் ஷாப்பு ஷர்ட்ஸ் விற்கிறாங்க. ஓகேயா? ஸோ அந்த ஷர்ட்டை வந்து ஒரு காஸ்ட் ப்ரைஸில் அவர் வாங்கியிருப்பார். அவர் வந்து வாங்கினது வந்து காஸ்ட் ப்ரைஸ், அதை செல் பண்ணார்னா அது செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அவர் வந்து வாங்கின பொருளை ஒரு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் வந்து மார்க் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸ்க்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் என்னென்னா டேக் ப்ரைஸ், லிஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபிக்ஸ் பண்ணுற இந்த மார்க் ப்ரைஸுக்கு அவர் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பார். ஓகேயா? அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க பே பண்ணுறது தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, டிஸ்கவுண்ட் வந்து இந்த மார்க் ப்ரைஸ்க்கு கொடுக்குறனால we have to take the discount percentage always on the mark price. okay, percentage loss, percentage profitக்குலாம் we will calculate it on the cost price. okay, ஏன்னா the owner knows, ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன காஸ்ட் ப்ரைஸ்ன்றது தெரியக்கூடாது. அதனால மார்க் ப்ரைஸுக்கு தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பேசிக் லாஜிக் தெரிஞ்சதுன்னா we can easily solve the problem. ஓகே, ஸோ இதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த டீட்டெயில்ஸ் கிவன்? the percentage discount is 25%. D percentageனு போட்டிருக்கேன். D stands for discount and the original value of the shirt. ஒரிஜினல் வேல்யூக்கு இன்னொரு பேர் வந்து மார்க் ப்ரைஸ், which is equal to rupees 300. This original value is for the customers, okay, not the original value at what price the shopkeeper buys. ஓகே, இப்போ வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஆஸ் ஐ டோல்ட் யூ த டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி எம்பி. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 25%னா என்ன அர்த்தம்? 25% ஆஃப் எம்பின்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ 25% ஆஃப் எம்பினா 25/100 into MP is 300 rupees. 0 gets cancelled, which is 25 into 3 is rupees 75. okay, so the discount is rupees 75. இப்போ வந்து நம்ம வந்து selling price பார்க்கணும். selling price is equal to at how much will Anwar have to pay. okay, so the selling price is MP minus discount. ஓகேயா? செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன? எம்பியிலேருந்து அந்த ரெடியூஸ் பண்ண வேல்யூவில் வரது தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ எம்பி இஸ் rupees 300 அண்ட் த டிடக்ஷன் இஸ் rupees 75. 75 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 300 rupeesல டிஸ்கவுண்ட் வந்து 25%னா 75 rupees ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 75 rupees ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து 75 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் 300 minus 75, which gives you rupees 225. okay, so how much will Anwar have to pay? Anwar has to pay rupees 225. ஓகேயா? இது ஒரு மெத்தட். இன்னொருன்னு பார் மாடல் டயக்ராம் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன்.
ஓகே, இந்த இது எல்லாத்தையும் ரப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார் மாடல் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு பார் மாடல். இப்போ வந்து மார்க் ப்ரைஸ் வந்து 100% இல்லையா? when you are dealing with discount the mark price is 100%. இதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் டிஸ்கவுண்ட். இந்த வேல்யூவை யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் இட். அப்படின்னா மீதி இருக்கிறது தானே செல்லிங் ப்ரைஸு, கரெக்ட்? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100% மைனஸ் 25% வச்சு கண்டுபிடிக்கலாமா? இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவை அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் கேன்சலிங் அவுட் த 100%. ஓகே, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 25%னா செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் என்ன? எம்பி பர்சன்டேஜ் மைனஸ் the discount percentage, correct, which is 100% minus 25% is 75%. இப்போ SP ஓட percentage வந்து 75%. அப்போ SP என்ன? 75% of MP. okay, mark price discountலாம் வரும்போது you have to calculate it on MP. so 75 by 100 into 300 rupees. 75 by 100 25 டேபிளில் அடிச்சிங்கன்னா 3/4 வரும். 75யும் 100யும் 25ல் கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஸோ 3/4 வரும். ஸோ யூ வில் கெட் 900/4 which is 9 2 times 10 again 2 times remaining 2 25 times. So it is rupees 225. okay, Anwar has to pay rupees 225. okay, இந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு மெத்தட்ஸில் whichever is comfortable for you, you can just follow the method. Moving on to the next question. Question number 5 from page number 19. The petrol price in 2015 was rupees 60 and rupees 100 in 2025. What is the percentage increase in the price of petrol? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஆப்ஷன்ஸு. இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? in 2015 அது வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து rupees 60. 2025ல it is rupees 100. ஓகே, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ into 100%. கரெக்ட்? இதுதான் வந்து ஃபார்முலா. the fraction multiplied by 100%. இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? the difference between the two values ஃபஸ்ட்டு, அதுதான் பார்ட். அப்புறம் ஃபுல் வேல்யூனா ஒரிஜினல் வேல்யூ. டைம் லைனில் எது ஃபஸ்ட் அக்கர் ஆகுதோ அதுதான் ஒரிஜினல் வேல்யூ. கரெக்ட்? ஸோ டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கலாம். பெட்ரோல் ப்ரைஸ் in 2015 rupees 60, in 2025 rupees 100. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 100 minus 60 will give you rupees 40. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் வேல்யூ, சேஞ்ச் இன் வேல்யூக்கு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டால் அதை டெல்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த சேஞ்ச் இன் வேல்யூ இஸ் rupees 40 டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் லைனில் எது அக்கர் ஆகுதோ அதுதான் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் தி ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, ஸோ ஒரிஜினல் வேல்யூ டிவைடட் பை 60 into 100%. ஓகே, ஸோ 0 gets cancelled. 400 divided by 6. 400 divided by 6. ஃபஸ்ட்டு வந்து 40 எடுத்துக்கலாம். 40 divided by 6 36 வரும். ரிமைண்டர் 4. 40 divided by 6 6 வரும். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். இட் இஸ் அ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் நம்பர். ஓகே, ஸோ 66.6666னு போயிட்டே இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 66.7%. அப்ராக்சிமேட்லி 66.7%. இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, 66.66%. இஸ் தட் கிளியர்? Moving on to the next question in page number 20. Page number 20, third question. Previous question பார்த்தீங்கன்னா 5th question கொடுத்துருக்காங்க. Next it should be 6th question. Okay, தேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் தேர்டுன்னே ஆரம்பிக்கலாம். Samson bought a car for rupees 4,50,000. He bought it for 4,50,000 rupees, getting a 15% discount. Original price, original price என்ன? மார்க் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க.
ஓகேவா? ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். வாட் இஸ் given, he bought a car. ஓகே, ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றது MP, bought a carனா that becomes the selling price. ஓகே, ஸோ selling price equal to rupees 4,40,000. Discount percentage is 15%. ஓகேயா, இதை வந்து நம்ம பார் மாடல் டயக்ராமில் வரையலாம். எம்பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றது எம்பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார் மாடல் டயக்ராமில் எப்போயுமே 100% வந்து நம்ம எம்பின்னு எடுத்துப்போம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் 100%. இந்த 100%ல் 15% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த செல்லிங் ப்ரைஸில் இந்த பர்சன்டேஜை கட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம், ரிமூவ் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ செல்லிங் ப்ரைஸுன்றது இதுதான். இது என்ன வரும்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். தட் இஸ் 100% மைனஸ் 15%ன்னு வரும். அது பிகம்ஸ் த செல்லிங் ப்ரைஸ். இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் பார்க்கலாம். பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 100%ன்னு எழுதுவேன்னா MP பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் MP percentage minus discount percentage, which is 100% minus 15% is 85%. 85% na enna, 85% of MP ன்னு அர்த்தம். இப்போ percentage SP வந்து 85% na, SP is equal to 85% of MP. ஓகே, MP ஓட வேல்யூ தெரியாது, மற்ற வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். SP ஓட வேல்யூ என்ன, 4,40,000 rupees. 4,40,000 is equal to 85 by 100 into MP. We don't know MP, அதனால MP அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ பார் மாடல் டயக்ராமில் let me erase it. இப்போ ஆர்டர் கேன் பி சேஞ்ச்டு. ஓகேயா, ஆர்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ரைட் ஹேண்ட் சைடாகவும், ரைட் ஹேண்ட் சைடை லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் மாற்றி எழுதிக்கலாம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை ரைட் ஹேண்ட் சைடு டோட்டலாக ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஏதாவது ஒன்றத்தை மூவ் பண்ணணும்னா தான் மல்டிப்ளிகேஷன் வில் பிகம் அடிஷன், அடிஷன் வில் பிகம் மல்டிப்ளிகேஷன். ஆர்டர் கேன் பி சேஞ்ச்டுன்றனால ஜஸ்ட் வந்து மாற்றி எழுதிக்கிறேன் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். 85 by 100 into MP is equal to 4,40,000. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறேன், இந்த 85 by 100 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அதர் சைட் கொண்டு போக போகிறேன். அப்போது ஃப்ராக்ஷனை ஆஸ் அ ஹோல் அதர் சைட் கொண்டு போனால் யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல். கரெக்ட்? ஸோ MP is equal to 4,40,000 into 100 by 85. ஓகே, இப்போ 100 by 85 நான் வந்து ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணினா இட் வில் பி 20 times and 85 17 times வரும், which is equal to 4,40,000 into 20. 44 into 2 is 88. எத்தனை ஜீரோஸ்னு பாருங்கள், 1 2 3 4, 20ல் ஒரு ஜீரோ இருக்குது, 5 ஜீரோஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 zeros divided by 17. இது வந்து ஒரு லாங் கேல்குலேஷன். ஓகே, கொஞ்சம் டிடிஎஸ்ஸாக தான் இருக்கும், கேல்குலேட் பண்ணி போடுங்க. நான் வந்து டு பி ஆனஸ்ட் நான் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டேன். ஸோ தி ஆன்சர் ஐ காட் வாஸ் 5,17,647.06. It's an approximate value. Okay, 5,70,647.06ன்னு வந்திருக்கு. ஓகேயா, இது புரியுதா? MP வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு SP is equal to 85% of MPன்னு போட்டுக்கிட்டு நீங்கள் போடலாம். இதில் வந்து மற்ற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு MP அப்படியே வச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி MP வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஃபார்முலாவில் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, ஸோ MP is equal to 100 by 100 minus discount percentage into SP. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் MPயை கண்டுபிடிக்கலாம். ஓகே, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ தெரியும், SP வேல்யூ தெரியும். இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து MP வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் ஒன் மெத்தட். நான் டீச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து ஃபார்முலா மெத்தட். இட் இஸ் டைரக்ட் சப்ஸ்டியூஷன். இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் போடுங்க. ஆனால் நிறைய ஃபார்முலாஸ் வந்து பைஹார்ட் பண்ணுறது கஷ்டம். தட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட் இன் மேத். கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த ஃபார்முலா. பட் வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ, யூ கேன் கோ வித் தட் வே. Next question, question number 4.
from page number 20. நாலாவது question, 1600 people voted in an election and the winner got 500 votes. What percent of the total votes did the winner get? இது first question. Second question, can you guess the minimum number of candidates who stood for the election? Okay, second question வந்து நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம். பிஃபோர் தட் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினை முடிச்சிருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து எழுதிடலாம். ஸோ டோட்டல் ஓட்ஸ் வந்து 1600 டோட்டல் ஓட்ஸு. இதில் வந்து வின்னரோட ஓட்ஸ் எத்தனை? வின்னரோட ஓட்ஸ் வந்து 500. இப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் வின்னர்ஸ் ஓட், ஃப்ராக்ஷன் ஆஃப் வின்னர்ஸ் ஓட்ஸ் வந்து 500 by 1600. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் வின்னர்ஸ் ஓட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து பர்சன்டேஜ்க்கு போயிடலாம். பர்சன்டேஜ் ஆஃப் வின்னர்ஸ் ஓட், வின்னர்ஸ் ஓட்ஸ் வந்து 500 by 1600. இட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைட் பை 100%. ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 500 divided by 16. ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிளில் அடித்தோன்னா 500 becomes 250, 16 becomes 8. திருப்பி 2 டேபிளில் அடித்தோன்னா 8 becomes 4 and 250 becomes 125. ஸோ 125 by 4 டிவைட் பண்ணிங்கன்னா 12 வந்து 3 times, 5 வந்து 1 time, the remainder is 1, 10 வந்து 2 times, again remainder வந்து 20 na 5 times. So 31.25%. So the winner got 31.25% of total votes. Okay va? Total votes value illa total votes. Okay, so next question என்னன்னா இதுலயே வந்து செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன, கேன் யூ கெஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்டுட் ஃபார் தி எலெக்ஷன். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெட் மீ ரப் இட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ வின்னரோடைய ஓட்டோட இது எவ்வளோனா 500 ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர் கூட வந்து காம்பீட் பண்ணி தோத்தவங்க வந்து லெஸ் தேன் 500 ஓட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமமாக அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னா 499 ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் 500 ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து வின்னர் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ 500 ஓட்ஸுக்கு கம்மியாக தான் அவங்க வாங்கியிருக்கணும். இந்த லாஜிக் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். வின்னரை வந்து ஒரு பர்சனாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ வின்னர் 1 ப்ளஸ் இப்போது இன்னும் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பர்சன் தான் காம்பீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் ஓட்ஸ் வந்து 1600. ஓகே, அதில் வந்து வின்னர் வந்து 500 வின் பண்ணிட்டார். ரிமைனிங் ஓட்ஸ் எவ்வளோ? ரிமைனிங் ஓட்ஸ் வந்து 1600 minus 500 which is 1100 ஓட்ஸ். ஓகே, 1100 ஓட்ஸ் ரிமைனிங் இருக்குது. இப்போது வின்னர் கூட ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நிற்கிறாரு அப்படின்னு இருந்ததுன்னா வின்னர் வந்து 500 ஓட்ஸு, அந்த இன்னொருத்தர் வந்து 1100 ஓட்ஸ். 1100 ஓட்ஸ் வாங்கினா எப்படி அவர் வந்து லூசராக இருக்க முடியும்? நாட் த லூசர், யூ ஷுட் நாட் யூஸ் த டேர்ம். எப்படி வந்து 1100 ஓட்ஸ் வாங்கியிருந்தாருன்னா அவர் வின் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஓகேயா, ஸோ 1 person நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். இப்போ செகண்டு, ஒரு வின்னரோட 2 person நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணலாம். அந்த ரிமைனிங் 1100 ஓட்ஸை நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணோன்னா 550 அந்த 2 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, ஏன் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்? 515 ஏன் வைக்கணும்? ஏன் அவங்க வந்து ஒருத்தர் வந்து 549 இன்னொருத்தர் வந்து 551 வைக்கலாமே. அப்படி வச்சாலுமே இந்த 2 ஓட்ஸுமே பார்த்தீங்கன்னா 550ன்றது வின்னரோட ஓட்ஸை விட அதிகமாக இருக்குது. கரெக்டாக, வின்னரோட ஓட்ஸ் வந்து 500. ஸோ நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறது வந்து லெஸ் தேன் 500 கண்டிப்பாக வரணும். ஸோ 2 person நிற்கிறாங்கன்னா 550 வரும், which is more than the winner. அதனால் வின்னர் ப்ளஸ் 2வும் நாட் பாசிபிள். புரியுதா? நெக்ஸ்ட் வின்னர் ப்ளஸ் 3 வச்சுக்கலாம். வின்னர் ஒரு பர்சனு ப்ளஸ் 3 people நிற்கிறாங்க. அவர் கூட வந்து கான்டெஸ்ட் பண்ணுறது வந்து 3 பேர் பண்ணுறாங்கன்னா இந்த 1100ன்றதை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம், அப்புறம் பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஓகே, ஸோ 1100 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 11 வந்து 3 times and then remainder is 2, 20 6 times, again 2
366.666னு போகும். ஓகே, அப்ராக்சிமேட்லி வந்து 367 votes-னு வச்சுக்கலாம். ஸோ 367ன்றது லெஸ் தேன் த வின்னர்ஸ் vote which is 500. கரெக்ட்? 500-ஐ விட 367ன்றது கம்மியாக இருக்குது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ன்னு கேட்டனால இந்த 3+4 தான் உங்களுக்கு பாசிபிள். ஓகேயா? 3+4 தான் பாசிபிள். அதனால எத்தனை கேண்டிடேட்ஸ் கேன் யூ கெஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு கேட்டாங்கன்னா வின்னரையும் சேர்த்துக்கணும். ஸோ வின்னர் ப்ளஸ் அந்த ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ த மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்டுட் ஃபார் த எலெக்ஷன் இஸ் 4. ஸோ ஆன்சர் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்டுட் ஃபார் தி எலெக்ஷன் is 4. Okay, so இதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் பியூர்லி லாஜிக்கல் திங்கிங். நீங்கள் வந்து லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி திங்க் பண்ணணும். 550 இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அதிகமாக இருப்பாங்க, அப்போ அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். அப்படின்னு மினிமம் தான் கேட்குறாங்க, அதனால மினிமமாக 4 பேர், மேக்ஸிமமாக எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 ஃப்ரம் பேஜ் நம்பர் 20. பேஜ் நம்பர் 20ல வர 5th கொஸ்டின். ஓகே, the price of 1 kg of rice was rupees 38 in 2024. It is 42 in 2025. What is the rate of inflation? Rate of inflation na percentage increase கண்டுபிடிக்கணும். We know the formula. டைரக்டாக வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். price of rice in 2024 rupees 38. Next, in 2025 rupees 42. Okay, change in value கண்டுபிடிக்கணும். Change in value na the difference between the two values, which is 42 minus 38, which is equal to rupees 4. ஓகேவா? இப்போ percentage increase கண்டுபிடிக்கணும். rate of inflation அப்படின்னா percentage increase. ஓகேவா? percentage increase இல்லைனா rate of inflation எழுதிக்கங்க, which is change in value. formula வந்து formula percentage increase equal to change in value by original value into 100%. ஓகேயா? change in value வந்து 4. ஒரிஜினல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2024-25ன்னு பார்த்தீங்கன்னா 24 தான் ஃபஸ்ட் ஹேப்பன் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் 38 into 100%. ஓகே, ஸோ 38ம் 100ம் எதில் கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 2 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 50 38 வந்து 19 டைம்ஸ் 50 into 4 it is 200. 200 by 19 approximately ஃபஸ்ட்டு 20 எடுத்தோன்னா 1 டைம், ரிமைண்டர் இஸ் 1, 10 அப்போ வந்து 0.5. it is the approximate value percentage, 10.5%. okay, so what is the rate of inflation னு கேட்குறாங்க. rate of inflation is 10.5% approximately. okay, approximate value 10.5. it is going on and on, அதனால ஒரு decimal placeல stop பண்ணியாச்சு. it is 10.5% approximately. okay, டைரக்டா formula substitution தான். next question number 6 from page number 20. a number increased by 20% becomes 90. what is the number? okay, இதுக்கு வந்து first வந்து bar model diagram வரைஞ்சிடலாம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் தான் வந்து 100% நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 0%, 100%, இந்த நம்பர் வந்து 100%. இப்போ இந்த நம்பர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ்டு பை 20%. ஸோ 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? அப்போது வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து 90. ஓகே, ஸோ ஃபுல்லாக இந்த 100%யும் 20%யும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 90. ஸோ 100%யும் 20%யும் சேர்த்தா யூ வில் கெட் 120%. 120% ஆஃப் த நம்பர் வந்து 90. இதை தான் வந்து இப்போ நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனில் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நியூ நம்பர்
அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லெட் த நம்பர் பி எக்ஸ். ஓகேவா? நியூ நம்பர் என்ன? 19 கொடுத்துருக்காங்க. 20% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட வேல்யூ வந்து 90. ஓகேயா? இப்போது நியூ நம்பரோட பர்சன்டேஜ் என்ன? 120%. ஸோ 120% ஆஃப் தி ஓல்டு நம்பர், 120% ஆஃப் தி ஓல்டு நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 120% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. ஓகேயா? எப்படி 120% வந்ததுன்னு புரியுதா? நம்பர் வந்து 100%, ஃபஸ்ட்டு அக்கர் ஆகிறத நம்ம 100%ன்னு எடுத்துப்போம். அப்புறம் அது 20% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நியூ நம்பரோட பர்சன்டேஜ் என்ன? 120%. அதோட வேல்யூ என்ன? 90. ஓகே, ஸோ 120% ஆஃப் தி நம்பர் இஸ் எக்ஸ். நம்பர் இஸ் 90. அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 120% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. அதுக்கப்புறமா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். விச் இஸ் 120%க்கு டிவைடட் பை 100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 90. 0 gets cancelled. இப்போ வந்து நான் 12/10 வந்து இந்த ஃப்ராக்ஷனை நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். ஓகேயா? ஃப்ராக்ஷனை அதர் சைட் கொண்டு போகும்போது யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ராக்ஷன். ஸோ எக்ஸ் இங்கே தான் இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 இன்ட்டு 10/12. ஓகே, இப்போ வந்து 10ஐயும் 12ஐயும் நான் வந்து 2 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். ஸோ 12 becomes 6 and 10 becomes 5. ஓகே, இப்போது 6ஐயும் 90ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன் by 6th டேபிள் இட் செல்ஃப். 90 becomes 15. இப்போது 15 into 5 is 75. ஓகேயா? அந்த ஒரிஜினல் நம்பர் வந்து 75. therefore the number is 75. ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்ட், இந்த பார் மாடல் டயக்ராம் வச்சு எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிங்க. நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றனால 20% வந்து எக்ஸ்ட்ராவாகும். இதுவே டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். 80% ஆகிடும். 100 - 20 80 ஆகிடும். ஆனால் இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுனால we have to add the percentage. ஸோ 100 + 20 120%. 120% ஆஃப் த நம்பர் எவ்வளோ வந்திருக்கு? இட் becomes 90. கரெக்ட்? அதனால் 120% ஆஃப் தி நம்பர் ஈக்குவல் டு 90 வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த நம்பர் விச் இஸ் 75. am I clear? நெக்ஸ்ட் question number 7 from page number 20. இந்த question பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன். to find out CP and SP when the other quantity and profit or loss percentage is given. இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சோல்டுனா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அதாவது 2 பஃபலோ செல் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 பஃபலோவை செல் பண்ணுறாங்க. அதில் ஒரு பஃபலோவுக்கு யூ ஹாவ் அ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதர் பஃபலோவுக்கு யூ ஹாவ் அ லாஸ் பர்சன்டேஜ். ஓகேயா? ஆனால் சிபி கொடுக்கல. ஸோ சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, சிபி இஸ் ஈக்குவல் டு 100/100 plus or loss plus or minus profit or loss percentage into SP. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னா என்னென்னா, சப்போஸ் ப்ராஃபிட் இருந்ததுன்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இதுவே லாஸ் இருந்ததுன்னா 100 - லாஸ் பர்சன்டேஜ். லாஸ்னால் ஆப்வியஸ்லி தெரியும், நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணுவோன்ட்டு. ஓகேயா? ஸோ ப்ராஃபிட் இருந்ததுன்னா 100/100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு SP. ஓகே, இதுவே வந்து லாஸாக இருந்ததுன்னா 100/100 - லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு SP. ஓகேயா? ஸோ அதை தான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், 100/100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பின்ட்டு. இது வந்து சிபியோட ஃபார்முலா. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு சிபி தெரியாது. இப்போது நமக்கு வந்து எஸ்பி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எஸ்பி தெரியாதுன்னா அதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா, SP is equal to 100 plus or minus gain or loss percentage by 100 into CP. ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கெயின்னா ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ், லாஸ்னா மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். இது வந்து ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் எஸ்பி. ஓகே, இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? இப்போ நம்ம பார் மாடல் டயக்ராம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a milkman sold 2 buffaloes
ஃபார் rupees 80,000 ஈச். ஒவ்வொரு பஃபலோவோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 80,000 rupeesனு கொடுத்துருக்காங்க. ஆன் ஒன் ஆஃப் தெம் he made a profit of 5% and on the other a loss of 10%. Find his overall profit or loss percentage. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மொத்தம் வந்து 4 ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4 ஸ்டெப் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஷுட் நோ எஸ்பி அண்ட் சிபி. ஓகே, இங்கே வந்து எஸ்பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2 பஃபலோஸ்க்கும் எஸ்பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சிபி கொடுக்கல. அப்போது ஓவராலாக டோட்டலாக 2 பஃபலோவையும் விற்றதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குதா லாஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஷுட் நோ சிபி. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு we should find CP. ஓகே, 2 பஃபலோஸ்க்கும் CP கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு ஓவரால் CP எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப்பு ஓவரால் SP கண்டுபிடிக்கணும். ஓகேயா, அப்புறம்தான் ஓவராலாக வந்து அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் அ 4 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிபி கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்டெப்பு ஓவரால் சிபி, தேர்ட் ஸ்டெப்பு ஓவரால் எஸ்பி, ஃபோர்த் ஸ்டெப்பு ஓவராலாக வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் விச் இஸ் ஃபைண்டிங் அவுட் த சிபி. தனித்தனியாக ஒவ்வொரு பஃபலோவுக்கும் நம்ம வந்து சிபி தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் பஃபலோ அண்ட் திஸ் இஸ் செகண்ட் பஃபலோ. ஓகே, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பஃபலோவுக்கு எஸ்பி, 2 பஃபலோவுக்குமே எஸ்பி வந்து சேம் தான். இட் இஸ் 80,000 rupees. ஓகே, அண்ட் தென் ஃபஸ்ட்டு பஃபலோவுக்கு he made a profit. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 5%. செகண்ட் பஃபலோவுக்கு he has a loss. ஓகே, ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் 10%. இப்போது பார் மாடல் டயக்ராம் வரைஞ்சிடலாம். சிபின்றது 100%. ஓகே, சிபின்றது 100%, அதில் வந்து 5% ப்ராஃபிட் ஆகிருக்கு. அப்போ எஸ்பின்றது இது ரெண்டுத்தையுமே சேர்த்தது தான் எஸ்பி இல்லையா, விச் இஸ் 100% ப்ளஸ் 5% தான் எஸ்பின்றது. கரெக்டாக? ஸோ 105%. எஸ்பின்றது என்னது 105% ஆஃப் சிபி. கரெக்ட்? ஸோ பார் மாடல் டயக்ராமில் இருந்து நம்ம இதை கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து ப்ராஃபிட்னா அதை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேயா, ஸோ எஸ்பி இஸ் 105% ஆஃப் சிபி. ஓகே, இதையே நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்லேயும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரீரைட் பண்ணிக்கிறேன், ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 105% ஆஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி. கரெக்ட்? ஸோ 105/100 இன்டு சிபி is equal to SPயோட வேல்யூ தெரியும், which is rupees 80,000. 105ஐயும் 100ஐயும் 5th டேபிளில் அடிச்சேன்னா I will get 21/20. ஓகே, ஸோ 21/20 ஆஸ் அ ஃப்ராக்ஷன் நான் வந்து அதர் சைட் மூவ் பண்ண போகிறேன். அதர் சைட் மூவ் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணணும்? டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ராக்ஷன். ஸோ 21/20ன்றது 20/21 ஆகும். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 80,000 இன்ட்டு 20/21. ஓகே, இப்போது 8 into 2 is 16. எத்தனை ஜீரோஸ்? 1 2 3 4 5 zeros இருக்குது. 1 2 3 4 5 divided by 21, which gives me rupees, approximate value தான், rupees 76,190.48 வரும். ஓகேயா, இப்போ நீங்கள் சிபியோட வேல்யூவை கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராஃபிட் இருக்கிறனால சிபியோட வேல்யூ எஸ்பியோட வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா, சிபியோட வேல்யூ எஸ்பி வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா, ஏன்னா வி மேட் அ ப்ராஃபிட்டை. இப்போ செகண்ட் பஃபலோக்கு வரலாம். செகண்ட் பஃபலோக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார் மாடல் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா சிபி வந்து 100%. ஓகே, இதில் வந்து 10% உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. 10% லாஸ் ஆகிருக்குன்னா என்ன? 10% கட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் தான் எஸ்பி. ஓகேயா, அப்போ 100%லேருந்து அந்த 10% நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த எஸ்பி பர்சன்டேஜ். கரெக்ட்? ஓகேயா, ஸோ 100லேருந்து 10 போச்சுன்னா எவ்வளோ வரும்? யூ வில் கெட் 90. ஓகே, ஸோ எஸ்பியோட பர்சன்டேஜ் என்ன? 90. ஸோ எஸ்பி இஸ் 90% ஆஃப் சிபி. ஓகேயா,
ஸோ எஸ்பி இஸ் 90% ஆஃப் சிபி. ஏன் 90%? லாஸ் பர்சன்டேஜ் 10% இருக்குது, அதனால 100லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 90% ஆஃப் சிபி. இதை வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 90% ஆஃப் சிபி இஸ் எஸ்பி. ஓகே, ஸோ 90/100 into சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி இஸ் 80,000 rupees. இப்போ 90/100னா 0 கேன்சல் பண்ணால் 9/10ன்ற ஃப்ராக்ஷன் இருக்கும். 9/10 நான் வந்து அதர் சைட் கொண்டு போகிறேன். ஓகேயா? ஸோ சிபி இஸ் 80,000 into 10 divided by 9, which is equal to 8 followed by 5 zeros, 1 2 3 4 5 divided by 9. So CP is approximately 8. ஏன்னா 8ன்றது இந்த இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ 88,888.89 அப்ராக்சிமேட் வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா சிபியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது எஸ்பியோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வி ஹேட் அ லாஸ், அதனால சிபி தான் அதிகமாக இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம 2 பஃபலோஸ்க்கும் சிபி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் ஸ்டெப். திஸ் இஸ் ஸ்டெப் 1. This is step 1 to find out CP. Next வந்து overall CPயும் overall SPயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ overall CP, total CP is equal to இந்த CPயையும் ஃபஸ்ட் பஃபலோட CPயையும் செகண்ட் பஃபலோட CPயையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 76,190.48 ப்ளஸ் 88,889.89. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா what will we get? So the total CP is 1,65,079.37. இது total CP. total SP பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 80,000 இல்லையா? So total SP is 80,000 plus 80,000, which is 1,60,000. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். சிபியும் எஸ்பியும் கம்பேர் பண்ணிங்கன்னா சிபி தான் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? ஸோ டோட்டல் சிபி இஸ் கிரேட்டர் தேன் டோட்டல் எஸ்பி. அதனால் இட்ஸ் அ லாஸ். லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேயா? which is equal to 1,65,079.37 minus 1,60,000 gives me 5,079.37. so இதுதான் வந்து total loss. total loss is rupees, எல்லாத்துலேயும் ருப்பீஸ் போட்டுக்கணும். யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ த டோட்டல் லாஸ் இஸ் rupees 5,079.37. ஓகேவா? இப்போ டோட்டல் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், டோட்டல் லாஸ் கேட்குறாங்கன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். லெட் மீ ரப் இட் ஆஃப். இப்போது லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் லாஸ் பர்சன்டேஜ், ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ். ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை டோட்டல் சிபி இன்ட்டு 100%. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு லாஸ் வந்து நம்மளுக்கு 5,079.37 வந்தது. டோட்டல் சிபி வந்து 1,65,079.37 into 100%ன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு, இதுவும் வந்து அப்ராக்சிமேட்லி தான், இஸ் ஈக்குவல் டு 3.08% வரும். ஓகே, ஸோ ஹி மேட் அன் ஓவரால் லாஸ் ஆஃப் 3.8%. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மொத்தம் வந்து 4 ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து தனித்தனியாக சிபி கண்டுபிடிச்சிடணும். 2 பஃபலோவுக்கும் தனித்தனியாக சிபி கண்டுபிடிச்சிடணும். நீங்கள் எய்தர் பார் மாடல் டயக்ராம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த ஃபார்முலா மெத்தடும் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக சிபி கண்டுபிடிங்க. அப்புறம் டோட்டல் சிபி, டோட்டல் எஸ்பி கண்டுபிடிங்க.
கம்பேர் பண்ணுங்கள், சிபி தான் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ வி ஹேட் அ லாஸ். அதனால் என்ன பண்ணணும், லாஸ்ன்றனால என்ன பண்ணணும், சிபியிலேருந்து எஸ்பியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வில் கெட் த ஓவரால் லாஸ். அதுக்கப்புறம் ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க யூஸிங் த ஃபார்முலா லாஸ் பை டோட்டல் சிபி இன்டூ 100%. இஸ் தட் கிளியர்? Moving on to the next question, question number 8 from page number 20. The population of elephants in a national park increased by 5% in the last decade. If the population of the elephant last decade is P, the population now is, அவங்க மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. P into 0.5, P into 0.05, P into 1.5, P into 1.05, P plus 1.5. ஓகே, இந்த ஆப்ஷனில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் இன்க்ரீஸ்டு பை 5%. அதுக்கப்புறமா வந்து பாப்புலேஷன் லாஸ்ட் டிகேட் வந்து நம்ம பின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு பார் மாடல் டயக்ராம் வரைஞ்சிடலாம். 100%ன்றது லாஸ்ட் டிகேட் நம்ம எடுத்துப்போம். எப்போவுமே டைம் லைனில் ஃபஸ்ட் அக்கர் ஆனது வந்து நம்ம வந்து 100%ன்னு எடுத்துப்போம். ஸோ லாஸ்ட் டிகேட் வந்து பாப்புலேஷன் ஆஃப் எலிஃபெண்ட் வந்து பின்னு அவங்க எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் பி. ஓகே, இப்போ நவ் என்ன ஆயிருக்குன்னா 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது பாப்புலேஷன் நவ்ன்றது இது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணோன்னா யூ வில் கெட் தி பாப்புலேஷன் நவ். ஓகேயா? ஸோ 100% ப்ளஸ் 5%. கரெக்டாக? இது வந்து 100%. அதோட 5% ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பாப்புலேஷன் நவ் விச் இஸ் 105% ஆஃப் பி. Okay, of the actual value or the original value. So 105% of the original value P. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சரு. இதை சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து எப்படி போடலான்னா, இந்த 100%ன்றது பியா ப்ளஸ் 5% ஆஃப் பியும் சேர்த்துக்கணும். 5% ஆஃப் பி இது ரெண்டுமே சேம் தான். 105% ஆஃப் பினாலும் பி ப்ளஸ் 5% ஆஃப் பினாலும் சேம் தான். ஓகேயா? ஸோ இப்போ வந்து 105% ஆஃப் பி எடுத்துக்கலாம். So population now, population now is 105% of P. Okay, 105% na 105 by 100 into P. இப்போ அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து டெசிமல்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டெசிமலில் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து டிவைடட் பை 100ன்னு இருக்கிறனால மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா மொத்தம் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் த ரைட் யூ ஹாவ் டு மேக் 2 ஜம்ப்ஸ். ரைட்லேருந்து மொத்தம் 2 ஜம்ப் பண்ணுங்கள். 1 2 2 ஜம்ப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1.05 இன்டூ பின்னு இருக்குது. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் P இன்ட்டு 105 இருக்குது. P இன்ட்டு 1.05ன்னு இருக்குது. ஸோ P இன்ட்டு 1.05நாலும் 1.05 இன்ட்டு Pனாலும் சேம் தான். கரெக்டாக? ஸோ P இன்ட்டு 1.05. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, P இன்ட்டு 1.05. ஓகே, the last question from Figure It Out, page number 20. Which of the following statements mean the same as the demand for camera has fallen by 85% in the last decade? ஓகே, ஸோ இதில் வந்து 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை டெசிஃபர் பண்ணலாம். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, the demand for camera has fallen by 85% in the last decade. ஸோ மொத்தம் வந்து 2 டைம்லைன் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நவ், இன்னொன்று வந்து 10 years முன்னாடி லாஸ்ட் டிகேடில் என்ன ஆச்சு அப்படின்றது. ஓகேயா? ஸோ த டிமாண்ட் ஃபார் கேமரா ஹஸ் ஃபாலன் பை 85%னா இப்போ பார் மாடலில் லாஸ்ட் டிகேடோட பர்சன்டேஜ் வந்து 100%. ஓகேயா? இது வந்து லாஸ்ட் டிகேட். இதில் என்ன ஆயிருக்குன்னா, இதில் என்ன ஆயிருக்குன்னா 85% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஓகேயா? டிமாண்ட், கேமராவோட டிமாண்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் ட்ராப், ஹேஸ் ஃபாலன் பை 85%. அப்போது இப்போ டிமாண்ட் இருக்கிறது எவ்வளோக்கு, 100% மைனஸ் 85%க்கு தான் டிமாண்ட் இருக்குது. கரெக்டாக?
இப்போ டிமாண்ட் இருக்கிறது 100 மைனஸ் 85% தான் இருக்குது. மீனிங் 15% தான் இப்போ டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ த டிமாண்ட் ஃபார் camera now is 15% of last decade. இது புரியுதா? இப்போ 85%ன்னு பார்த்த உடனே நம்ம அப்படியே 85% ஆஃப் லாஸ்ட் டிகேட்னு எழுதக்கூடாது. இட் ஹாஸ் ஃபாலன்னு கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் ஃபாலன் பை 85%னா அதோடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து 85% குறைஞ்சிருச்சு. அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 15% தான் அதோட டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகேயா? இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிமாண்ட் ஃபார் கேமரா நவ், இப்போ கேமராவோட டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட் டிகேடை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இல்லை டிகேடுன்றனால டீன்னு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டிகேடுன்றனால டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் டி. இது புரியுதா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு 15/100 into D. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ டியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் இன்டூ டின்னு எழுதணும் இல்லையா? அதே மாதிரி டி ஈக்குவல் டு சம்திங் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு, இல்லை இதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? So 15/100 into D, 15/100 into D is equal to X. நான் ஒன்றுமே பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதில்ல ரைட்லேயும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட்லேயும் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேயா? இப்போ நான் டியோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போகிறேன். D is equal to X into இந்த 15/100 நான் அதர் சைடு எடுத்துகிட்டு போனேன்னா என்ன ஆகும்? 15/100 அதர் சைடு எடுத்துகிட்டு போனேன்னா 100/15 ஆகும். 100/15. ஓகேவா? which is equal to 6.67 6.666ன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்லி 6.67 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். இதை நான் பர்சன்டேஜில் எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? 6.67 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு பர்சன்டேஜில் எழுதணுன்னா இன்ட்டு 100. கரெக்டாக? இன்ட்டு 100% விச் கிவ்ஸ் மீ 667% ஆஃப் எக்ஸ். ஓகேயா? இப்போ நம்மளுக்கு மொத்தம் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குது? ரெண்டும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, செகண்ட் ஈக்குவேஷன் டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அந்த 2 ஈக்குவேஷனையும் நான் ஃபஸ்ட் இப்போ எழுதிக்கிறேன். எழுதிட்டு நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் டி. இதில் எந்த டவுட்டும் இல்லை. யூஸிங் பார் மாடல் டயக்ராம் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? D is equal to 667% of X. ஓகேயா? இப்போ X is equal to 15% of D னா ஆட்டோமேட்டிக்கலி D is equal to வேறு ஏதாவது வேல்யூ. இப்போ 15%னா 115% இல்லை 185% அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து காமன் மிஸ்டேக்கு. அதை நீங்கள் வந்து இன் அதர் வேஸ் எழுதணுன்னா x is equal to 15% of d. 15% எப்படி எழுதுவோம்? 15/100 into dன்னு எழுதுவோம். இப்போது இந்த 15/100 அதர் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம d வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிங்கன்னா you will get 667% of d, percentage of x வரும். ஓகே, d in terms of x பர்சன்டேஜில் போடணுன்னா 667%. ஓகே, இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் வர கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்குற ஒரு ஈக்குவேஷனோடையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, த டிமாண்ட் நவ் இஸ் 85% ஆஃப் தி டிகேட் அகோ. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன எடுத்திருக்கோன்னா, நவ்வை வந்து எக்ஸுன்னும் டிகேட் அகோவை வந்து டீனும் எடுத்திருக்கோம். ஓகேயா? என்னென்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிமாண்ட் நவ், demand now. D stands for demand last decade. ஓகேயா? இப்போ கம்பேர் பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன? the demand now is, demand nowனா x, isனா equal to 85% of
டிமாண்ட் டிகேட் ஆகோனா டி. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் டி. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 85% ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் ராங். ஓகே, அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஜஸ்ட் நம்ம கம்பேர் தான் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 85% ஆஃப் டியை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் டி தான் கரெக்ட் ஆன்சர். கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ராங். செகண்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. செகண்ட் ஒன் வந்து the demand a decade agoன்றதை நம்ம டீன்னு எடுப்போம், is equal to 85% of the demand now, 85% of x. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், d is equal to 667% of x. ஆனால் இங்கே 85% of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்னும் ராங். இப்போ தேர்ட் ஒன் வரலாம். the demand nowன்றதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், xன்னு எடுத்திருக்கோம், is 15% of the demand a decade ago. ஸோ 15% of டின்னு கொடுத்துருக்காங்க. டிகேட் அகோனா டி. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் டி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனுக்கு வரலாம். ஃபோர்த் ஆப்ஷன், த டிமாண்ட் அ டிகேட் அகோனா டி. டி இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் fourth one, 15% of demand now வந்து x. so d is equal to 15% of x இல்ல 667% of x. so இந்த ஆப்ஷனும் wrong. okay, next fifth optionக்கு வரலாம். the demand a decade ago na it is d is equal to 185. இது வந்து காமன் மிஸ்டேக். இப்போ 85% ஃபால் ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த 85% 100ஓட ஆட் பண்ணி 185%ன்னு போடுவாங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். எப்படி வந்து நம்மளுக்கு 667% கிடச்சுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ டி இஸ் 185% ஆஃப் எக்ஸ். இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபிஃப்த் ஒன் இஸ் absolutely wrong. சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா the demand nowனா நம்ம xன்னு எடுத்திருக்கோம். x is equal to 185% of the demand a decade agoவை நம்ம dன்னு எடுத்திருக்கோம். இப்போ x is equal to 185% of d இல்லை, that one is also wrong. இப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்றா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. தேர்ஃபோர் ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். புரியுதா? ஆப்ஷன் 3 மட்டும்தான் கரெக்டு, மற்ற எல்லாம் ராங்கு. இது கிளியராக புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி எழுதிக்கணும். அடுத்தது டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் பர்சன்டேஜ். ஓகே, பர்சன்டேஜில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 85%ன்னு பார்த்த உடனே 85% ஆஃப் டி இல்லை 85% ஆஃப் எக்ஸ் இல்லை 185% ஆஃப் டி 185% ஆஃப் எக்ஸ் அப்படின்றது அது ஒரு மாதிரி அப்சர்ட் திங்கிங். சட்டுன்னு அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. சால்வ் பண்ணி என்ன பர்சன்டேஜ் வேல்யூ வருதுன்றதை பார்த்துட்டு அப்புறமா கம்பேர் பண்ணணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு இதோட ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். டில் தென் இட்ஸ் ஜெயின் மேம் சைனிங் ஆஃப்.